தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் வெற்றி கள்ள ஓட்டில் தான் இருக்குது. திமுகவின் வெற்றி கள்ள ஓட்டில் தான் இருக்குது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 1967 ஆட்சிக்கு வந்தது. தற்பொழுது 5வது முறையாக திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது. திமுக ஒவ்வொரு முறையும் ஆட்சிக்கு வரும் பொழுது கள்ள ஓட்டில் தான் வெற்றி பெற்றுள்ளது. திமுக தான் ஆட்சியில் இருந்த பொழுது சாதனைகளை சொல்லி வாக்குகளை பெறாது, சாதனைகளை சொல்லி வெற்றி பெறாது. மேலும் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் வாக்குகளை வைத்து வெற்றி பெறாது. திமுக மக்கள் வாக்குகளை வைத்தோ, திமுக கட்சி தொண்டர்களுடைய வாக்குகளை வைத்தோ திமுக வெற்றி பெறாது. திமுகவின் வெற்றியை நிர்ணயிப்பது கள்ள ஓட்டு தான். திமுக என்றால் கள்ள ஓட்டு, கள்ள ஓட்டு என்றால் திமுக. இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே நமக்கு தெரியும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரும் போட்டியிடும் பொழுது நாம் தமிழர் கட்சி வாக்குச்சாவடி முகவர்களை எல்லாம் மிரட்டி வெளியே அனுப்பிட்டு சாயந்தரம் 3 மணிக்கு மேல திமுக கள்ள ஓட்டு போட்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதா ஒரு மாயையை ஏற்படுத்தியது. அதே போலதான் வருகிற சட்டசபை தேர்தலையும் திமுக ஏற்பாடு பண்ணுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க. அது போக அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சி சுயேட்சை வேட்பாளர்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க. இவங்களை பூரா மிரட்டி மதியம் 3 மணிக்கு மேல வெளியே அனுப்புறதுக்கு திமுக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா 3 மணிக்கு மேல திமுக கள்ள ஓட்டு போடும். கள்ள ஓட்டு போடுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கு. ஆகவே திமுகவின் வெற்றியை நிர்ணயிப்பது கள்ள ஓட்டு தான். திமுகவின் வெற்றியை நிர்ணயிப்பது மக்கள் ஓட்டு கிடையாது, திமுக கட்சிக்காரங்க ஓட்டு கிடையாது, திமுக கூட்டணி பலம் கிடையாது, திமுக செய்த சாதனைகளின் ஓட்டு கிடையாது. திமுகவின் வெற்றியை நிர்ணயிப்பது கள்ள ஓட்டு தான்.